Taste the Daily. டிட்டோ ஜாக் பேரமைப்பினர் அதிமுக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து 15 அம்ச கோரிக்கைகளுக்கு ஆதரவளிக்க கோரிக்கை விடுத்தனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரை தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் பேரமைப்பினர் நேரில் சந்தித்தனர். அப்போது தங்களது 15 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அளித்து அவர்களது கோரிக்கைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளரிடம் ஆதரவு அளிக்க கோரினர். இந்நிகழ்வின் போது கழக இலக்கிய அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் SS வைகை செல்வன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளூர் திடலில் மொழிப்போர் தியாகிகளுக்கான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட மாணவர் அணி செயலாளர் டி ஜேம்ஸ் ராஜா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொள்ளாச்சி நகர சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அவருக்கு கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மேலும் இதில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் N முருகுமாறன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றியத்தில் நாமக்கல் மாவட்ட மாணவரணி செயலாளர் பொன்னுசாமி தலைமையில் மொழிப்போர் தியாகிகள் நினைவாக வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி சிறப்புரையாற்றினார். இந்த பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அதிமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி, அர்ஜுனன், தலைமை கழக பேச்சாளர் காசிநாத பாரதி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி, மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ், செஞ்சி ஒன்றிய செயலாளர் கோவிந்தசாமி, செழியன், புண்ணியமூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ் மொழிக்காக போராடி உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சென்னையில் அதிமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. TP சத்திரம் பகுதியில் தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட மாணவர் அணி சார்பாக நடைபெற்ற அமைதி பேரணியில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுல இந்திரா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். கழக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான SR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பேரணியில் கலந்து கொண்டு மொழிப்போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கோட்டையாக விளங்கக்கூடிய இந்த TP சத்திரம் பகுதியிலே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மொழிப்போர் தியாகிகளாக இருந்த மாணவர்களாக இருந்து உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறக்கூடிய தருணமாக மொழிப்போர் தியாகிகள் தினத்தை நாம் இங்கே அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம்.